வணக்கம். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வது, உங்களை நீங்களே எப்படி செதுக்கிக் கொள்வது அப்படிங்கறத பத்தி ஆழமா பேச போறோம். இது வெறும் தத்துவ வழிகாட்டி இல்லைங்க, வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்களை எடுத்துட்டு போற ஒரு பயணம். நம்ம நிறைய விஷயங்களை இன்னைக்கு அலச போறோம். சரி வாங்க, நேரா விஷயத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் நிதானமா இதை யோசிச்சு பாருங்களேன். உலகம் உங்களை எப்போ தேடாம ஒதுக்குதோ அப்பதான் உங்களை நீங்களே தேடத் தொடங்குவதற்கான சரியான நேரம். கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்குல்ல. எல்லாமே முடிஞ்சிடுச்சு, நம்ம தனிமரம்னு நினைக்கும் போதுதான் நிஜமான சுய தேடலே நமக்கு ஆரம்பமாகுது. இதுல முதல் கட்டம் உன்னை நீ அறிவாய். அதாவது நமக்கான தேடல நமக்குள்ளேயே ஆரம்பிக்கிறது. நம்ம மேல நம்பிக்கை வைக்க சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்க முன்னாடி இருக்கிற கண்ணாடியில தெரியற அந்த பிம்பம் ஒன்னே போதும். கஷ்டமான நேரத்துல அங்க இங்கன்னு தேடாம உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை மட்டும் நம்புங்க. அதுக்கு எந்த கூட்டத்தோட கைதட்டலும் அங்கீகாரமும் தேவையில்லை. நீங்க உங்களை நம்பினா மட்டுமே போதும். நிறைய பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் என்னையே தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா நிஜத்துல வாழ்க்கைங்கிறது உங்களை நீங்களே தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல, உங்களை நீங்களே புதுதா உருவாக்கிக்கிறது. நீங்க ஒன்னும் எங்கேயும் மறைச்சு வச்சிருக்கிற பொருள் இல்லைல்ல தேடி கண்டுபிடிக்க. உங்களை ஒரு அழகான சிற்பமா நீங்களே செதுக்கணும். அதுக்கு முதல்ல உங்களை சுத்தி நீங்களே கட்டியிருக்கிற அந்த பழைய நெகட்டிவான எண்ணங்களை சுக்குநூறா உடைக்கணும். அடுத்து நம்மளோட இரண்டாவது கட்டம், விமர்சனங்களை உரமாக்கு. வழிகளை எப்படி நம்ம வளர்ச்சிக்காக மாத்துறதுன்னு பாப்போம். தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதுங்க. அது வெறும் ஒரு கம்மா மட்டும்தான். அடுத்த வரி கண்டிப்பா இதை விட சிறப்பா இருக்க போகுது. நேத்த நீங்க விழுந்திருக்கலாம், தோத்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு நீங்க உசுரோட இருக்கீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய வாய்ப்பு. உங்க வாழ்க்கை இன்னும் முடியல, அது தொடருது. விமர்சனங்கள் வரும்போது அது நம்மளை எரிக்கிற நெருப்புன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. விமர்சனம்ங்கிறது உங்களை எரிக்கிற நெருப்பில்ல, உங்களை அழகா மெருகேத்துற ஒளி. எப்போதுமே ரொம்ப வசதியா இருந்தா நம்ம சோம்பேறி ஆயிடுவோம். வலிகள் தான் நம்மள வெற்றியாளனா மாத்தும். எந்த காயமுமே இல்லாத இதயம் ஒரு வலிமையான இதயமே கிடையாது. காயங்களை தாங்கி நின்னு ஜெயிக்கிற இதயம்தான் உண்மையான வலிமை. என்ன, நான் சொல்றது சரிதானே? ஒரு விதைய மண்ணுக்குள்ள புதைக்கும்போது அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சதுன்னு அதை நினைக்கலாம். ஆனா அங்கிருந்துதான் ஒரு புது மரமே பிறக்குது. அதே மாதிரிதான் தோல்வியோ இருட்டோ உங்களை மூடும்போது அது அழிவுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. வைரம் மண்ணுக்குள்ள இருக்கும்போது யாருக்கும் அதோட அருமை தெரியாது. உங்களை சுத்தி இருட்டு அதிகமா இருக்குன்னா உங்களோட விடியல் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால இப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள பார்த்து மத்தவங்க எரியிற கற்கள் எல்லாம் பொறுமையா சேகரிச்சு அதை வச்சே உங்க வெற்றிக்கான அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போடுங்க. உங்களை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி அமைதியா உங்க வேலையை மட்டும் பாருங்க. உங்களோட வெற்றியின் சத்தம் அவங்க காதை கிழிக்கணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற உண்மையான பதிலடி. இப்போ மூணாவது பகுதிக்கு வந்தாச்சு. செயலில் இறங்கு. யோசிச்சது போதும், களத்துல இறங்க வேண்டிய நேரம் இது. அதிர்ஷ்டம் வரும்னு காத்துட்டு இருக்கிறவன் மிகப்பெரிய ஏமாளிங்க. உழைப்ப மட்டுமே நம்பி ஓடுறவன் தான் அறிவாளி. கடிகாரத்தை பார்த்துட்டு நேரத்தை எண்ணிட்டே இருக்காதீங்க. அந்த கடிகாரம் எப்படி யாருக்காகவும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நீங்களும் உங்க உழைப்ப நம்பி ஓடிக்கிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கிறவன் சாதாரண மனிதன். ஆனா அந்த ஒரு நிமிடத்தையே தன் உழைப்பால மாத்தி காட்டுறவன் தான் மாமனிதன். ஒரு சிங்கம் பின்னாடி பதுங்குதுன்னா அது பயந்து போய் இல்லைங்க, தன்னோட தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிற தெளிவான திட்டத்துக்காக. அதே போல உங்களோட மௌனம் உங்களோட பலவீனம் இல்ல, அது நீங்க அடுத்ததா பாய போறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான். நீங்க அமைதியா இருக்கீங்கன்னாலே ஏதோ ஒரு பிரம்மாண்டமான செயலுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சும்மா காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தாங்க. ஆனா தேடி போறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். உண்மையிலேயே சாதிக்க துடிக்கிற ஒருத்தனுக்கு இந்த தூக்கம் கூட ஒரு பெரிய சுமைதான். தூக்கத்துல வர்றது கனவில்ல, உங்களை எப்படியும் தூங்க விடாம பண்ணுது பாத்தீங்களா, அதுதான் நிஜமான கனவு. நீங்க எழுந்து ஓடுனா மட்டும்தான் அந்த கனவு நனவாகும். இவ்ளோ நேரம் ஓடுறத பத்தி பேசணும். ஆனா வெறும் வேகம் மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம ஓடுற திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்ணை மூடிட்டு வேகமா ஓடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரியான பாதையை தேர்ந்தெடுங்க. இன்னைக்கு நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் நாளைக்கு உங்க வெற்றிக்கான படிக்கட்டு. நீங்க நடக்கிற அந்த பாதையே நாளைக்கு மத்தவங்களுக்கு ஒரு வழியா மாறணும். இப்போ நம்ம பயணத்தோட கடைசி கட்டம், அடையாளத்தை உருவாக்கு. உலகத்துக்கு உங்களை யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்க போறேன். ரொம்ப நேர்மையா மனசுக்குள்ள பதில் சொல்லுங்க. நீங்க மத்தவங்களோட கைத்தட்டலுக்காக வாழ்றீங்களா? கூட்டத்துல ஒருத்தரா சும்மா எல்லாரும் போற வழியில போயிட்டு உங்களை நீங்களே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்கிக்க போறீங்களா?
மத்தவங்க கை தட்டணும்னு தயவு செஞ்சு வாழாதீங்க. உங்க மனசாட்சிக்கு திருப்தியா இருக்கா அதுக்காக வாழுங்க. யாரோ ஒருத்தர் மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள போல இந்த உலகத்துல வேற யாருமே இல்லங்கறத நிரூபிங்க. பிறக்கும்போது உங்களுக்கு எந்த அடையாளமும் இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்க பேரே ஒரு பெரிய அடையாளமா இருக்கணும். அது ஒண்ணுதான் வாழ்க்கையோட உண்மையான வெற்றி. சூரியன் மாதிரி பிரகாசமா ஜொலிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சூரியன் மாதிரி தகதகன்னு எரியவும் நம்ம கத்துக்கணும். இந்த உலகமே உங்கள பார்த்து மிரளணும்னா அதற்கான கடின உழைப்பு, தியாகம், செல்ஃப் கண்ட்ரோல் இது எல்லாத்தையும் நெருப்பா நினைச்சு அதுல நீங்க எரிய தயாரா இருக்கணும். ஊர் உலகமே உங்கள பார்த்து சிரிச்சா தாராளமா சிரிச்சுட்டு போகட்டும். ஒரு நாள் அதே உலகம் உங்கள பார்த்து வாயடிச்சு நிக்கும். கடைசி வரைக்கும் போராடுங்க. ஒண்ணு வெற்றி உங்க காலடியில கிடக்கும், இல்லனா ஒரு மாபெரும் பாடம் உங்க கையில கிடைக்கும். எந்த முயற்சியுமே பண்ணாம சும்மா இருக்கிறது தான் நாம பண்ற மிகப்பெரிய பாவம். உங்க கண்ணீரை துடைக்க 1000 கைகள் வரலாம், ஆனா உங்க தலையெழுத்தையே மாத்த உங்க 2 கைகளே போதுங்க. இவ்ளோ நேரம் இந்த சிந்தனைகளை என்னோடு சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்களோட அந்த அடுத்த பாய்ச்சல் எப்போ?